ஒரு டிசைடட் சிவில் சூட்டை ஃப்ரெஷ் சூட்டா போட முடியாது. இந்த கான்செப்ட் பேர் தான் ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்னு சொல்றாங்க. பிஃபோர் மூவிங் ஆன் டு தி டாபிக், சூட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சூட் அப்படின்னா ஒரு லீகல் டாக்குமெண்ட். அதுல என்ன இருக்கும்? ஃபேக்ட்ஸ், நம்ம கேட்க போற ரிலீஃப் எல்லாமே இருக்கும். சூட்டை கோர்ட்ல ஃபைல் பண்ணக்கு அப்புறம் தான் நம்ம லீகல் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். இப்ப ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ரெஸ் ஜுடிகேட்டா இஸ் டிஃபைன்ட் அண்டர் செக்ஷன் 11 ஆஃப் சிபிசி. ரெஸ் ஜுடிகேட்டாவை ரூல் ஆஃப் கன்க்ளூசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கேஸ கோர்ட்ல ஃபைல் பண்ணி அதை ப்ராப்பரா ட்ரையல் நடத்தி கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறாங்க. ஆனா சம் பார்ட்டிஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அந்த சேம் கேஸ அகைன் ஃப்ரெஷ் சூட்டா ஃபைல் பண்றாங்க. இத ரீலிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இத அவாய்ட் பண்றதுக்காக தான் ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்ற ஒரு கான்செப்டே கோர்ட் கொண்டு வந்தாங்க. So, res judicata is nothing but prevents the relitigation of matter that has been already decided by the competent court. And res judicataக்கு சில கண்டிஷன்ஸும் இருக்கு. Same parties, same cause of action and already decided case. இது 3 கண்டிஷன்ஸும் ஒரு சூட் ஃபைல் பண்ணும் போது fulfill ஆச்சு அப்படின்னா அந்த கோர்ட் அந்த சூட்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. Thank you.